ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கண்டுபிடி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் 2captchaவோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 2captcha டேஷ்போர்ட்டில் போய்க்கோங்க. நம்ம டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நம்ம சொல்ல போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேஷ்போர்டில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிளைன்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிளைன் கீயை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு 2captcha பாட்டுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு கிளைன் கீ கேட்கும். ஓகேவா, நீங்கள் வந்து அந்த கிளைன்ட்க்கு வந்து காப்பி பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆற்றுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் சொன்ன பார்த்து 2 டிப்ஸு. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த பட்டனில் போய்ட்டு நமக்கு வந்து அந்த டைஸ் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபன் கேப்ச்சா கேப்ச்சா இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டிக்கெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரீகேப்ச்சா மட்டும் வச்சுக்கோங்க. ரீகேப்ச்சாவும் இமேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இமேஜை மட்டும் வச்சுட்டு இமேஜ் கூட தேவையில்லை, ரீகேப்ச்சா மட்டும் வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அந்த மாதிரி டைஸ்லாம் நமக்கு வராது அப்படி மட்டும் நினைக்காதீங்க. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதிகமாக வரும். அதுதான் இருக்கிறது வித்தியாசம். அதனால் டைஸ் வராமலாம் இருக்காது. ஒரு 1-2 டைம்ஸ் கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் அந்த இதெல்லாம் எடுத்தோடனே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து ரீகேப்ச்சா தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் காரணமே அதுதான். நம்ம அந்த பாக்ஸோட டிக்கெல்லாம் எடுத்ததுனால நமக்கு ரீகேப்ச்சா மட்டும் தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ரீகேப்ச்சா வந்திருக்கு. பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, கார் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கார் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஸோ டைஸ்லாம் வராமலாம் இருக்காது. ஸோ வரும், ஒரு சில டைம் தான் வரும். நீங்கள் அந்த டிக்ஸ்லாம் எடுக்கலை, அப்படியே ஃபுல்லாக டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் தான் வரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் வந்து நீங்கள் வந்து எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, மார்னிங் டைம் ஒரு 3 o'clockலேருந்து 5 o'clock வரை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய கேட்சஸ் வந்தது. நேற்று நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்சஸ் நிறையா வந்தது அந்த டைமிங்கில் மட்டும்தான். மற்ற டைமிங்லாம் எனக்கு டே டைம்லேயும் எனக்கு கம்மியாக தான் வந்தது. ஸோ நைட் டைம் டே டைம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த டைமிங் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்தது. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. என்ன 2 தான் நான் வந்து சொல்ல வரேன். ஒன்று வந்து என்னென்னா, அந்த டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரீகேப்ச்சா மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரீகேப்ச்சா தான் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதான் நான் சொல்ல ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. செகண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைமிங் வந்து மார்னிங் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. கம்மியாலாம் வராது. டே டைமை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன 2 டிப்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.